டாய் அப்புறம் முடிச்சுக்கலாம் இருடா. என்னடா ஒரு முக்கியமான விஷயம் மாப்ள சொல்லு. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. சிஸ்டர் சொல்றத கேட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துற வழியே பாடுறா. டாய் இங்க பார், இங்க வா. உனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இது நீ இது என் சிஸ்டர், புரியுதா? ஆனா இந்த நடுவுல என்ன உங்க அண்ணனை கொண்டாந்து விடுற? இந்த அண்ணன் உங்க அண்ணன் உன் லைஃப்ல எதுக்குடா? கை 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 சிஸ்டர் காலம் பார்த்தாலே நீ வேற ஏன்டா அப்படியே மூஞ்சில ஊத்திரு. இப்ப எதுக்கு பாண்டிய திட்டுற? அவன் கரெக்டா தானே சொல்றான். சிஸ்டர் கரெக்டா தான் சொல்றாங்க, இவன் தான் புரிஞ்சுக்கவே மாட்டான். நான் சொன்னதா எல்லாம் தப்பா தெரியும். இப்ப அவன் சொல்றதும் தப்பா தெரிய ஆரம்பிச்சிருச்சா? உங்க அண்ணனை பத்தி யாரும் ஒரு வார்த்தை பேசிடக்கூடாதே, உனக்கு பொறுக்காது. ஏன் பாண்டி, நீ எதுக்கு இவனுக்கெல்லாம் புத்தி சொல்லிட்டு இருக்க? அதானே, இவனெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா சிஸ்டர். ஏய் ஹாப்பியா? நீ வந்த வேலை முடிஞ்சதா? மாப்ள இதெல்லாம் புதுசா மாப்ள. இது வரைக்கும் சிஸ்டர் எவ்வளவு திட்டு வாங்கியிருப்பேன். இதெல்லாம் சப்பமேட்டு விடுறா டேய். அண்ணா சொல்லுமா. கருணா அண்ணாவை. அவங்க அண்ணாவா? அண்ணா உங்களை அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. டேய் உட்காரா. டேய் கூப்பிட்டு என்ன உடனே போய் இருக்க கூப்பிட்டா? நைட்டு ஃபுல்லாக எங்கடா போயிட்டு? ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், எடுக்கவே இல்லை. என்னண்ணே நீங்க இவனை முன்ன மாதிரி நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவன் இப்பெல்லாம் உங்களுக்கு தம்பியாவா இருக்கான்? இவெல்லாம் ஒருத்திக்கு புருஷனா தானே இருக்கான். அண்ணா நான் என்னைக்குமே உங்க தம்பி தான், உங்களுக்கு மட்டும்தான். அப்புறம் ஏன்டா ஃபோன் எடுக்கல? நைட்டில் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, மழை வேற, வரிசையாக ஒரு மெக்கானிக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதான் உங்கள் ஃபோனை எடுக்க முடியல. ஒரு வழியாக பைக்கை தள்ளிக்கிட்டே வந்து பாண்டிக்கிட்டே கொடுத்து சரி பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுங்க. சரி அந்த நேரத்தில் உங்களை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண வேணாம் தான் ஃபோன் பண்ணேன். அண்ணே இது ஏதாவது கதை சொல்லி உங்களை ஏமாத்த பார்க்குறாங்க. ஒன்று போறேன்னு சொல்லு, இல்ல போக முடியாதுன்னு சொல்லு. ரெண்டையும் சொல்லாம இப்படி பார்த்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அதான் அண்ணன் தெளிவா நேரடியா கேட்கிறார்ல, சொல்றோம். இப்போ நீ வசூலுக்கு போறியா இல்லையா? என்னடா எல்லாம் புதுசா இருக்கு? அப்போ நான் கேட்டும் நீ பதில் சொல்ல மாட்ட. என்னால் சொல்றா, உன்னால என்னால் வசூலுக்கு போக முடியாதுண்ணே. பாத்தீங்கன்னா பாத்தியா உங்க முகத்தை பார்த்து நேரடியா சொல்லிட்டான் பாருங்கண்ணே. இவனை போய் தம்பி தம்பி நீங்க என்னன்னா நீங்க? டேய் என்னடா அண்ணனை பார்த்து நேரடியா பேசுற அளவுக்கு பெரிய லைட்டியா? அண்ணனுக்கு நேருக்கு நேரம் நின்று அவர் முகத்தை பார்த்து போக முடியாதுன்ற. கர்ணா, உன்னாவ அப்படி என்ன சொல்லி மயக்க வச்சிருக்கா? நான் யாரா? உனக்கு நான் யாரு? பழசெல்லாம் மறந்துட்டியா கர்ணா? உனக்கும் எனக்கும் நடுவுல என்ன உறவுன்றத எல்லாம் மறந்துட்டியா? செம்ம காண்டாவுதுண்ணே.
ஆனா நீங்க இவங்கிட்ட இவ்வளவு தன்மையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. கோபத்தை மறைச்சிட்டு தம்பின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இவன் மூணாவது மனுஷன் மாதிரி உங்ககிட்ட பேசுறானே. அப்பா நீங்க தான்ப்பா அவனுக்கு தேவையில்லாம இடம் கொடுத்து பெரிய ஆளைக்கு விட்டுருக்கீங்க. அவன் தெளிவா தான் இருக்கான். இனிமேலாம் உங்க பேச்ச மதிக்கவே மாட்டான்ப்பா. அண்ணா நான் ஏன் போக மாட்டேன்னு சொல்றேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? இவர்கிட்ட காரணம் வர கேட்பாங்க. என்னடா என்ன பெரிய காரணம்? கிளம்புனா கிளம்பி போயிட்டு இருக்கணும். என்னடா அமைதியா நிக்க? அண்ணா வேண்டாம். அடிக்கிற கை கிருபான கையா மட்டும் இருந்தாதான் என் கை அமைதியா இருக்கும். அதை தவிர வேற யார் கை அமல பட வந்தாலும் என் கை சும்மா இருக்காது. என்ன கர்ணா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் நடந்துகிட்ட ஒரு நிலைமை என்ன தெரியும்ல? ஏய் விஸ்வா, பெரியவங்க பேசும்போது இப்படி குறுக்க பேசாதடா. நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது. இங்க பேச்சு எனக்கும் என் அண்ணனுக்கும் மட்டும்தான். இதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க. டேய் என்ன உளர்ற? இத்தனை நாள் அண்ணன் பெரிய ஆளாகி வந்ததை வட்டி வசூல் பண்ணிதான்டா. இப்ப மட்டும் ஏன் ஓட்டு விழாம போக போகுது? ஏதாவது சொல்லி எங்களை ஏமாத்திக்க உன் பொண்டாட்டிகிட்ட போய் நீ சொன்ன மாதிரியே வசூலுக்கு போகலன்னு பிளான் பண்றியா? அண்ணா இவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. நான் போய் வட்டி வசூல் பண்ணா நான் வேற கிருபான வேற இல்லைன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அப்ப யார ஜனங்க தப்பா நினைப்பாங்க? நான் ஒரு சாதாரண ஆளுங்க. ஆனா நீங்க எம்எல்ஏ ஆக வேண்டிய ஆளு, அடுத்து மினிஸ்டர் ஆக வேண்டிய ஆளு. உங்களை தப்பா நினைப்பாங்கண்ணே. இப்ப போய் இந்த பணத்தை வசூல் பண்ணி மினிஸ்டர் பதவியை இழந்துட்டு நிக்கணுமா? நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கண்ணே. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் இல்லைண்ணே, நம்ம யாருமே வசூலுக்கு போக வேண்டாம்.